வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சூடாமணி அவர்கள் எழுதிய அந்நியர்கள் சிறுகதை. 11 வருஷங்களுக்கு அப்புறமா சந்திக்கக்கூடிய சவிதா சௌமியா அப்படிங்கிற சகோதரிகளுடைய கதை தான் இந்த அந்நியர்கள் கதை. அப்புறம் எதுக்காக ஆசிரியர் இதற்கு அந்நியர்கள்னு பெயர் வச்சிருக்காங்க? ஆசிரியருடைய பார்வைக்கு யார் அந்நியர்களா தெரியுறாங்க? இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. அந்நியர்கள் இந்த சிறுகதையோட ஆசிரியர் பத்தி பார்த்துடலாம். சிறுகதையோட ஆசிரியர் சூடாமணி என்கிற பெண் படைப்பாளி. இவர் 1931 இருந்து 2010 ஆண்டு வரை வாழ்ந்தவர். 1954 இருந்தே தமிழ்ல சிறுகதைகள் எழுதி வரக்கூடிய இவரை உளவியல் எழுத்தாளர் அப்படின்னு அழைக்கிறதுண்டு. இவர் சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம் ஆகிய துறைகள்ல பல நூல்களை படைத்துள்ளார். தான் தமிழ்ல எழுதிய சிறுகதைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததோடு ஆங்கில மொழியிலையும் சிறுகதைகளை எழுதியுள்ளார் இவர். இவருடைய படைப்புகள் மிக எளிமையாகவும் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையையும் பெண்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றன. இவர் எழுதிய சிறுகதைகள் தினமணி கதிர், தினமலர், தீபாவளி மலர், அமுத சுரபி, கல்கி, புதிய பார்வை, கணையாளி, சௌராஷ்டிரமணி, மஞ்சரி, சதங்கை, இந்தியா டுடே போன்ற பல இதழ்களிலும் மலர்களிலும் வெளிவந்துள்ளன. சூடாமணி அவர்கள் 600க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். இவர் எழுதி 2001 ஆண்டு வெளிவந்த சிறுகதை தொகுப்பு நூலான சூடாமணியின் கதைகள் இந்த நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சிறந்த சிறுகதை படைப்புக்கான பரிசினை வழங்கியுள்ளது. இதை தவிர்த்து அந்த நேரம், இழந்த மகுடம், ஓர் இந்தியன் இறக்கின்றான், சூடாமணியின் சிறுகதைகள், உலகத்தினிடம் என்ன பயம், சுவரொட்டி, அம்மா, கிணறு, அஸ்தமன கோலங்கள், காவலை மீறி போன்ற பல சிறுகதை தொகுப்புகளை எழுதியுள்ளார் ஆசிரியர். இவர் எழுதிய பல சிறுகதைகள் ஆங்கிலம் மட்டுமின்றி பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகி வெளிவந்துள்ளன. இவர் எழுதிய அந்நியர்கள் சிறுகதை பற்றி பார்க்கலாம். தாய் தந்தையை இழந்த சகோதரிகள் 40 வயதான சவிதா, 36 வயதான சௌமியா. அவங்க 2 பேரும் தன்னுடைய தாயுடைய இறுதி சடங்குல சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா 11 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் திரும்பவும் சந்திக்க போறதா கதை தொடங்குது. தங்கையான சௌமியா தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோட பம்பாயில வாழ்ந்துட்டு வராங்க. இரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சௌமியா. சவிதா அடிக்கடி கால் பண்ணி தன்னை சந்திக்க வர சொல்லி கூப்பிடுறதுனால சௌமியாவோட கணவர் ஒரு மாறுதலுக்காக உன்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சௌமியா சென்னைக்கு வராங்க. ரயில்வே ஸ்டேஷனில் தன்னுடைய தங்கை வருகைக்காக காத்துட்ருக்கிறா சவிதா. 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சந்திக்கிறதுனால தங்களுடைய அன்பை புன்னகையால் மட்டும் வெளிப்படுத்தி கொள்கிறாங்க. ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி 2 பேரும் கஸ்தூரிபா நகர் வரைக்கும் போகிறாங்க. இடைவெளியில் ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி மட்டும் நலம் விசாரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அக்கா தங்கை 2 பேருமே வீடு வந்து சேர்றாங்க. அங்கே சவிதாவோட கணவர் 2 பேரையும் எதிர்பார்த்தபடி வாசல்லையே நிற்கிறாரு. 2 பேரும் வந்ததும் உன்னுடைய அக்கா சவிதா உன்னுடைய வருகைக்காக ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. இதை கேட்ட சௌமியா கிண்டலாம், ஆமா பல வருஷங்கள் ஆனா கூட என்னுடைய அக்கா மாறல, ஆனா அவளுடைய தலை மட்டும் நரைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்ட சவிதாவும் ஆமா வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்போட ஆமா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்கிறா. 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்சதுனால மௌனத்தை தான் அதிகமாக பரிமாறிக்கொள்கிறாங்க. மறுநாள் ஆகுது. சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குறும்புத்தனத்தையும் பாசத்தையும் தங்களுடைய பேச்சால் வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது தான் சிறு வயது முதலே அவங்களுக்கு இருந்த ஒற்றுமையான சில காரணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. சவிதாவோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே காரமான சாப்பாட்டை விரும்பும்போது தானும் தன்னுடைய தங்கையும் காரம் இல்லாத சாம்பார் வச்சு சாப்பிடக்கூடிய விஷயம், காஃபில அதிக அளவுக்கு இனிப்பு போட்டு குடிக்கக்கூடிய பழக்கம், 2 பேருக்குமே அகல கரை வைத்த புடவை கட்டுறது பிடிக்கும். அதன் மேலே விருப்பம் காட்டுறது, மாலை நேரத்தில் நடக்கிறத விட காலை நேரத்தில் கொஞ்சம் தூரம் நடைபயணம் மேற்கொள்கிறது, நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறது, இந்த மாதிரி அவங்க சிறு வயதில் செஞ்ச பழக்கங்களை இப்போவும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆசிரியர் முன்னாடி காட்டுறாங்க. அதாவது இரு சகோதரிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை காட்டுற மாதிரி இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் கொண்டு வராங்க ஆசிரியர். இப்படியே சில காலம் போயிட்டு இருக்குது. சௌமியாவோட இரத்த சோகைக்கும் அங்கே வைத்தியமும் நடந்துட்டு இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் காலையில் பேசிட்டு இருக்கிறாங்க.
சௌமியா, இப்போ உன்னுடைய முகத்துல மாற்றம் தெரியுது, உனக்கு ரத்த ஊர்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சவிதா சொல்றா. சௌமியாவும், நான் பாம்பேல பார்க்காத வைத்தியமே இல்லை, ஆனால் உன்னுடைய கைப்பக்குவத்தால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது அப்படின்னு சொல்றா. சவிதா 2 பேருக்கும் பிடித்தமான தயிர்ல வற்றலை ஊற வச்சு அதில் சீனி போட்டு சாப்பிடக்கூடியதுனால 2 பேருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு சவிதா சொல்றா, இந்த வீட்டில் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பிடிக்காது. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இதை சாப்பிட்டு பழகிருக்கோம். இப்போ எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நீயும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது சவிதாவோட மூத்த பையன் அங்கே வரான். பெயர் ராஜு, 19 வயசு ஆகுது. எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய பையன். அவன் அவங்க அம்மா கிட்ட செகண்ட் இயர் படிக்கக்கூடிய எம்எஸ்சி பசங்களுக்கு பிரேக்கப் பார்ட்டி நாளைக்கு நாங்கள் வைக்கிறதுனால என்னால் நாளைக்கு நைட்டு வீட்டுக்கு வர முடியாது, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட சவிதாவும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் சௌமியா ராஜுவை நிப்பாட்டி, செகண்ட் இயர் பசங்களுக்கு தானே பிரேக்கப் பார்ட்டி, நீ எதுக்காக லேட் நைட் அங்கே தங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ராஜு, நான் தங்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால நானும் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். சவிதாவும் சரி நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை அனுப்புகிறாங்க. இருந்தாலும் சௌமியாவுக்கு அதில் ஒரு சங்கடம். சவிதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சவிதா, ராஜு வீட்டை விட்டு வெளியில் தங்குறதுக்கு உன்னுடைய கணவர் ஒத்துக்கொள்வாரா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஒத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சவிதா சொல்ல, நீயும் அப்போ அதை அனுமதிக்கிறியா அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்குறா. ஆமாம் அப்படிங்கிறான். இப்படிலாம் வீட்டை விட்டுட்டு பசங்க வெளியில் தங்குறதுனால தான் சுருட்டு, கஞ்சா, குடி, இதை தவிர கோயட்டா வேற இருக்கிறாங்க, இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா வரிசையாக எடுத்து விடுறா. ஆனாலும் சவிதா, காலம் மாறுறத நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துக்குள்ள அழுத்தி வைக்கணும்னு நினச்சா அவங்க பண்ணுற தப்பு அதிகமாகுமே தவிர கண்டிப்பாக குறையாது அப்படிங்கிறா. அப்போது பேரண்ட்ஸு நாம் இருக்கிறது அவங்களுக்கு உதவி செய்ய தானே, ஆனால் இந்த சமயத்தில் அவங்கள உதவி செய்யாமல் விட்டால் அவங்கள நாமளே ஒழுக்கமில்லாத பாதைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்க, சவிதாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க அடிபட்டாதான் திருந்துவாங்க அப்படின்னா சில இடத்துல அவங்க தப்பை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுலேருந்து திருந்துறதுக்கான வாய்ப்பையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சவிதா சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு சௌமியாவுக்கு கொஞ்சம் மன நெருடல் ஏற்படுது. இருந்தாலும் கூட தான் அக்கா கிட்ட அதை காட்டாம தான் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டிஃபனை அப்படியே பாதியிலே வச்சுட்டு எழுந்து போயிடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு மனசங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்துது. சரி, சௌமியா ஏதாவது காயப்பட்டிருப்பாளோன்னு நினச்சிட்டு, நீ எதுவும் வருத்தப்படாத சௌமியா, இன்னைக்கு புதுசாக ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, அதை பார்க்கறதுக்காக நாம் 2 பேரும் போகலாமா அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் நீ ஒருவேளை பாம்பேயில் பார்த்துருந்தனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சவிதா சொல்ல, சௌமியாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த படத்தை இன்னும் பார்த்ததில்ல, அதனால நம்ம 2 பேரும் படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. புது படத்தை பார்த்துட்டு வந்த சகோதரிகள் அதை பற்றி விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சௌமியாவுக்கு படம் பிடிக்கலை. இப்படி முகம் சுளிக்கிற அளவுக்கு படம் எடுத்தாதான் நல்ல படம்னு அர்த்தமா? இந்த மாதிரி சினிமா, இலக்கியம் இப்படி எல்லாத்துலேயுமே முகம் சுளிக்கிற அளவுக்கு இப்படி மோசமாக காட்டுறாங்க, உனக்கு அப்படி எதுவும் தோணலையா சவி அப்படின்னு கேட்குறா. சவிதா, நாம் எதுக்கு அந்த மாதிரி தீய விஷயத்தெல்லாம் பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய கலைநயத்தையும் நல்ல அம்சங்களையும் மட்டுமே எடுத்துட்டு ரசிப்போம் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் கூட சௌமியா விடுறதா இல்லை. விஷத்தை எதுக்கு கொட்டுவானே, அப்புறமா அதில் ஏதாச்சும் நல்லது இருக்கான்னு எதுக்கு தேடி பார்க்கணும், அதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசுகிறா. கவிதா அதோட பேச்சை விடுறதுக்கு முயற்சி செய்கிறா. திரும்பியும் நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே பேச்சை குறைக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது ஒரு மனசங்கடத்தோட போகிறாங்க. சௌமியா வீட்டுக்கு போனதுமே தன்னுடைய அக்காவான சவிதா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு சில புத்தகங்களை எடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் எடுத்து தன்னுடைய அக்கா கையில் கொடுக்குறா. அதை பார்த்த சவிதாக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அதில் கதைகள் எழுதியிருக்கு. யாருடைய பெயர் அப்படின்னா சௌமியாவோட பெயரை போட்டிருக்கு. நீ கதை கூட எழுதுவியா சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், இப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வெக்கமாக இருந்ததுனால நான் உன்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சௌமியா சொல்ல, சவிதாவும் முழு கதையும் படிக்கிறா. படிச்சுட்டு கதை நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஒரு தேவதை கதை மாதிரி ஓல்டு ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம், ஆனால் இப்போ உள்ள இந்த மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய விஷயத்தையும் ஆபாசங்களையும் ரொம்ப பயங்கரவாதத்தையும் மட்டுமே கதைகளில் இருந்தாதான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா கேட்குறா. அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுலேயும் அவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. 2 பேரும் பேசிட்டு அப்படியே தூங்க போயிடுறாங்க.
மறுநாள் காலையில் எப்போவும் மாதிரி நடைப்பயணம் மேற்கொள்றதுக்காக அப்படியே கிளம்புறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. பேசி வீட்டுக்கு வந்ததுமே சவிதாவுக்கு தோணுது, நேற்று இருந்த நமக்குள்ள அந்த முரண்பாடுகள்லாம் நீங்கி இப்போ ஒரு சுமூக நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளாகவே நினச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். காலையில் ஒரு 9 மணி ஆகுது. நூலகத்திலிருந்து புதுசாக வந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு சேவகன் கொடுக்குறான் சவிதா கிட்ட. அதை சௌமியா வாங்கி பார்த்துட்டு, ஆமாம், இந்த ஆசிரியருடைய கதைகள்லாம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், உனக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் பிடிக்கும், நீனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவிதா கிட்ட கொடுக்குறா. அந்த புத்தகத்தெல்லாம் சவிதா படிக்கிறா. அதில் எந்த ஒரு இலக்கிய தன்மையோ தரமோ இல்லை. இந்த புத்தகத்தை பார்த்தா சௌமியா தனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லி சவிதா யோசிக்கிறா. அப்போ சௌமியா தன்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா, ஒரு வேளை நேற்று நடந்த சம்பவத்துக்காக தான் இப்படி பேசிட்டு போறாளா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறா. இருந்தாலும் சௌமியாவை சந்திச்சு, இன்னைக்கு சாயந்தர நேரத்தில் மாதர் சங்கத்துக்கு நம்ம போய் வரணும், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர. சாயந்தரம் 2 பேரும் கிளம்பி மாதர் சங்கத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாதர் சங்க தலைவர் ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து சவிதா கிட்ட பேசுகிறாங்க. இந்த பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் 2 நாளாக படுத்திருக்கானா, படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதா சொல்கிறான். ஆனால் அவனுடைய வறுமையால் அவனால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க, சவிதா ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சௌமியாட்டையும் சொல்ல, சௌமியா ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுக்குறான். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அங்கேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் வந்து நடக்கக்கூடிய நேரத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி 2 பேரும் பேசுகிறாங்க. சவிதா பேச ஆரம்பிக்கிறா. பாவம்ல அந்த பையன் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. ஆனால் சௌமியா, இதெல்லாம் ஒரு பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை, ஒரு தனி மனுஷனோட உதவியால் இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்க வேண்டாம். நம்மளுடைய நாட்டில் வறுமை அப்படிங்கிறது ஒரு அடித்தளம் இல்லாத பள்ளம் மாதிரி, அதில் எவ்வளவு போட்டாலும் அது நிரம்பாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட சவிதா, அடி இல்லாத பள்ளமாக இருந்தாலும் கூட போட்டால் நிரம்பாதது தான், இருந்தாலும் போட்ட வரைக்கும் பிரயோசனப்படும் இல்லையா, அதற்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. 2 பேருமே திடீர்னு பேச்சை நிப்பாட்டிக்கிறாங்க. மௌனமாகவே வீடு வரைக்கும் வராங்க. சவிதாவோட கணவர், ஏன் சவி, ராஸ் தேட்டரில் தமிழ் சினிமாவுக்கா பார்த்து உன்னுடைய தங்கச்சியை அழைச்சிட்டு போறியே, அவளுக்கு அது பிடிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு சவிதா, அவள் பாம்பேயில் இருக்கிறதுனால தமிழ் சினிமாவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் இங்கே வரக்கூடிய சமயத்தில் நான் அவளை அழைச்சிட்டு போகிறேன், இல்லை சௌமியாவுக்கு விருப்பம்தான் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட சௌமியா, ஓரா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறா. அதுக்கான அர்த்தம் புரியாமல் சவிதாவோட கணவரும் குழந்தைகளும் பார்க்குறாங்க. ஆனால் சவிதா அதற்கு அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரும் சின்ன பருவத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய சொல்ல பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ ஓராங்கிறதுக்கு ஆமா அப்படிங்கிறது அர்த்தம். தன்னுடைய கணவன் பேசும்போது சௌமியா ஓரா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினதுனால சவிதாக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்போ நடந்த எல்லா விஷயங்களிலும் இருந்து சௌமியா வெளியில் வந்துட்டா போல, அவளுடைய மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாததுனால சௌமியா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். சவிதாவோட 2வது பொண்ணும் 3வது பையனும் ஒருத்தர் துரத்திட்டு ஓடுறாங்க. ஒரு பத்திரிக்கை கையில் இருக்குது. அதை கேட்டுட்டு துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஓடும்போது வீட்டோட கபோர்டில் இடித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழ பார்க்குது. அதை ஓடி போய் சவிதா பிடிச்சிட்டு பதட்டத்தோடையே அங்கே இருக்கிறா. இதை பார்த்துட்டு சௌமியா, இதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ பதட்டப்படுற, அது மட்டும் இல்லாமல் அதுக்காக பையனையும் போட்டு அதிகமாக திட்டிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே சவிதா, இது அம்மாவும் அப்பாவும் ஆசையாக எனக்காக கொடுத்தது, இதில் உள்ள இன்னொரு ஜோடி உன் கையில் தானே அம்மா அப்பா கொடுத்தாங்க, நீ பத்திரமா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஞாபகமாக நான் இவ்வளோ நாள் இதை பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சௌமியா, என்னோட மேல் ஃப்ளாட் பொண்ணு அது அழகாக இருக்குன்னு சொன்னதுனால அவளுடைய கல்யாணத்துக்கு நான் அதையே பரிசு பொருளாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சவிதா அதிர்ந்து போய், என்ன கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அப்பாவை நினைவு வச்சுக்கிறதுக்காக ஏதாவது பொருட்கள் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறா. 2 பேருடைய பார்வையும் குழப்பத்தில் மூழ்க ஒருவருக்கொருவர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. சவிதா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்காக, சௌமியா, நான் போய் நம்ம 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு வரேன். 2 பேரும் குடிச்சிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்க 2 மாதங்கள் முடிய போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுது. இந்த சமயத்தில் பாம்பேயிலிருந்து சௌமியாவுடைய கணவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒன்று வருது. ஏற்கனவே சௌமியா இங்கே வந்து எடுத்த ஃபோட்டோவை
அவருக்கு அனுப்பி வச்சிருப்பா. அந்த ஃபோட்டோவுக்கு பதில் கடிதமாக அந்த கடிதம் வந்திருக்கும். சௌமியா, நீ அனுப்பிய ஃபோட்டோவில் நீ ரொம்ப குண்டா இருக்க, வீட்டுக்கு வரும்போது நான் தான் சௌமியா அப்படின்னு சொல்லி எழுதி ஓட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக அந்த கடிதத்தில் இருந்துச்சு. சௌமியா அதை படித்து முடிக்கும்போது என்னதான் தன்னுடைய கணவர் கிண்டலாக எழுதியிருந்தாலும் கூட அவரும் தன்னுடைய குழந்தைகளும் தன்னை தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சு. அதனால நாம ஊருக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க ஆரம்பிக்கிறா. கவிதா, இனிமேல் நம்ம வருஷ கணக்கில் பிரிஞ்சிட்டு இருக்காம வருஷத்துல ஒரு தடவையாவது சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சௌமியா சொல்றான். 2 பேரும் பேசி சிரிச்சாலும் கூட அவங்க 2 பேருக்கும் ஒரு வருத்தம் இருந்துச்சு. சவிதா தன்னுடைய தங்கைக்காக பரிசு பொருளை எடுத்து வச்சிருந்த அந்த சிவப்பு கலர் புடவையை எடுத்துட்டு வந்து அவ கையில கொடுக்குறா. கொடுத்ததும் சௌமியா, உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் அதே மாதிரியான புடவை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சௌமியா ஊருக்கு கிளம்பக்கூடிய நாளும் வந்துச்சு. சௌமியாவும் சவிதாவும் பேசிட்டு இருக்காங்க. சௌமியா, நான் எப்போ எங்கே கிளம்புனாலும் தெய்வத்தை வணங்காம நான் கிளம்புறது இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா உன்னுடைய வீட்டில் பூனை அறையே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றா. சவிதாவுக்கு புரிஞ்சுது சௌமியாவோட பேச்சில். இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முரண்பாடுகள் எதுவும் எழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வார்த்தையில ரொம்ப கவனமாகவே இருந்தா சவிதா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இடையிலே நிறுத்தி நிறுத்தி பேச ஆரம்பிச்சாங்க அந்த பயத்தினால. சவிதா, எனக்கு தெய்வத்தை வழங்கக்கூடிய பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல சௌமியாவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. எதனால அப்படின்னா அவங்களுடைய குழந்தை பருவத்தில் அவங்க சூழ்நிலை ரொம்ப பக்தி மயமானது. அவங்க அம்மா எப்போதுமே பூஜை செய்யக்கூடியவங்க. சாயங்கால நேரமாச்சு அப்படின்னா பூஜை அறையிலையும் துளசி மாடத்துலையும் விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி பக்தியில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். இப்போ ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போகிறா. சவிதா கிட்ட கேட்குறா சௌமியா, உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சா, இல்லைனா நம்பிக்கை குறையிறதுக்கான ஏதாச்சும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சவிதா, எனக்கு சூழ்நிலை எதுவும் ஏற்படலை, ஆனால் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நான் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவ்வளவு அலட்சியமாக பேசுறியே சவிதா, ஆனால் நான் தெய்வத்தை நம்பலைன்னா என்னால் உயிரோட வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறா சௌமியா. சௌமியாவோட பேச்சை கேட்டதும் சவிதாவுக்கு வருத்தம் ஏற்படுது. இருந்தாலும் கூட அவள் ஊருக்கு கிளம்புறத நினச்சிட்டு அப்படியே பொறுமை காத்து நிற்கிறா. 2 பேருடைய பார்வைகள் எதிரெதிராக நிற்க ஆரம்பிக்குது. ஆனாலும் அக்காவும் தங்கையுடைய கைகள் கோர்க்கப்பட்ட நிலையில தான் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்கலனா கூட அவங்களுடைய பாச பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறாரு. ஆசிரியர் இந்த கதைக்கு அந்நியர்கள் அப்படின்னு பேர் வைத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சவிதா சௌமியா 2 பேரும் சகோதரிகள் தான். ஒன்றாய் பிறந்து வாழ்ந்தவர்கள் தான். ஒரே மரபுல வாழ்ந்தவர்களும் கூட, ஒரே பராமரிப்புலையும் வாழ்ந்தவர்கள் தான். இருந்தாலும் கூட காலங்கள் மாற மாற அவங்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மாறி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அவங்கள தெரியும், அவங்கள நான் நல்ல விதமாக புரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவங்க மேலே அதிகமான அன்பு வச்சுருந்தாலும் கூட, அவங்க கூட வாழும்போது தான் தெரியும் அவங்களுக்கு நாம் அந்நியர்கள் அப்படிங்கிறது. நம்ம என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் அந்நியர்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஆசிரியருடைய கருத்தாக இருக்குது. ஆரம்பத்தில் ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்கள் சகோதரிகளுக்கு இடையில் உள்ள ஒற்றுமையை காட்டினாலும் கூட அவங்களுக்கு இடையே உள்ள அந்நியர்கள் அப்படின்னு வெளிப்படக்கூடிய சில மாறுதல்களையும் காட்டியிருக்கிறாரு. அந்நியர்கள் கதை இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.